இன்னைக்கு இந்த இடம் என்ன இடம்? பாப்பனப்பட்டு கிராமம். இந்த பாப்பனப்பட்டு கிராமத்துல தியாகம் செய்த கிராமம். எதுக்கு தியாகம் செய்த கிராமம்? இடஒதுக்கீட்டுக்காக. ஆனா எதுக்கு தியாகம் செய்தோம்? நம்ம பசங்க நல்லா படிக்கணும், நம்ம பசங்க நல்ல வேலையில போகணும். கவர்மெண்ட் வேலையில இங்க எத்தனை பேர் கவர்மெண்ட் வேலையில இருக்கிறோமா? நம்ம பிள்ளைகள் கை தூக்குங்க, கை தூக்குங்க. ஒரே ஒருத்தவங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஒரே ஒருத்தர் தான். இவ்வளோ அதான் ஒருத்தர் தானம்மா. எந்த வேலையாக இருந்தாலும் நல்ல வேலையாக இருக்க வேண்டும். ஆனா நம்ம இவ்வளவு பேர் இருக்கிறோம், இங்க உயிரை கொடுத்தவங்க இருக்கிறாங்க இடஒதுக்கீட்டுக்காக. எதுக்கு? ஒரு இடஒதுக்கீடு வேணும். நிறைய மக்கள் இருக்கிறாங்க, நம்ம பசங்களுக்கு நல்ல வேலை வேணும், நல்ல படிப்பு வேணும், நல்ல வாழ்க்கை வேணும்னு உயிர் நீத்த ஒரு கிராமம் இது. நிறைய பேர் இறந்திருக்கிறாங்க. ஆனா இடஒதுக்கீடு வாங்கி நம்ம யாரா பயன்பெற்று இருக்கிறோமாமா? யாரு மேல இவ்வளவு பேர்ல ஒருத்தவங்க கை நீட்டுறாங்க. அதுவும் ஒரே ஒரு அரசு வேலை, வேற யாருக்குமே அரசு வேலை கொடுக்கல. இப்ப கேட்டா என்ன சொல்றாங்க? இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது, 10% தர முடியாது, ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டு மனசாட்சி இல்லாம இங்க இந்த விஷயத்த சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு விஷயத்த சொல்லணும். பாட்டாளிகள் இருக்கக்கூடிய ஊர் இது. பாட்டாளிகள் குடும்பமா பொழைக்கணும் இல்லையா? நம்ம குடும்பம் எவ்வளவு நாள் தான் வெறும் ஓட்டு போட்டு ஒண்ணுமே இல்லாம இருக்கிறது? என்னைக்குதான் நம்ம பசங்க படிச்சு என்னைக்கு பெரிய ஆள் ஆவறது? என்ன பண்ணிட்டாங்க? எப்ப ஓட்டு கேட்கற தண்ணிக்கு மட்டும் வருவாங்க, மத்த நாள்லாம் நீங்க வாயை மூடிட்டு இருக்கணும்ன்றதுக்காக தண்ணிய கொடுத்து டாஸ்மாக கொடுத்து கடையை திறந்துட்டாங்க. உங்க ஊர்ல எத்தனை ஸ்கூல் இருக்கு? எத்தனை ஸ்கூல் இருக்கு? ஆரம்ப பள்ளி, உயர்நிலை பள்ளி, நடுநிலை பள்ளி, எவ்வளவு ஸ்கூல் இருக்கு? ஒரு ஸ்கூல் கூட கிடையாதா? ஒரே ஒன்று. டாஸ்மாக் கடை எத்தனை இருக்குது? 2 இருக்குது. ஸ்கூலை விட எது அதிகமா இருக்கு? கேட்டமா டாஸ்மாக் கடை வேணும்னு கேட்டமா? டாஸ்மாக் கொடுத்து, போதைய கொடுத்து, கஞ்சாவை கொடுத்து, குடிய கொடுத்து ஒரு தமிழ் இனத்தையே அழிச்சிட்டாங்க. இதான் நடக்குது. நம்ம எதிர்க்கையே நம்ம குழந்தைங்க குடிச்சு கெட்டு போறத பார்த்து ரொம்ப நொந்து போயிருக்கிறோம். அதனால அதெல்லாம் மூடணும். டாஸ்மாக மூட வேண்டும், குடிக்கடைகளை மூட வேண்டும் என்றால் மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டாதான் அது நடக்கும். வேற யாருக்கு ஓட்டு போட்டாலும் இன்னும் 10 கடை திறந்து விட போறாங்க. இன்னும் நம்ம பசங்க கஷ்டமா இருக்கும். அதனாலதான் சொல்றேன், மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டீங்கன்னா தான் கடையை மூட முடியும், குடிக்கடையை மூட முடியும். நம்மளுடைய பிள்ளைகளுக்கு 10% வாங்கி கொடுத்து நம்ம குழந்தைங்க படிக்கிறதுக்கோ அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாங்குறதுக்கோ நம்மளால போராட முடியும் என்று கூறிக்கொண்டு இதையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கங்க. நீங்க எல்லாம் சேர்ந்து மாம்பழத்துக்கு அன்னைக்கு ஓட்டு போடுற அன்னைக்கு ஞாபகம் வச்சு மாம்பழத்துக்கு காலையிலே போட்டுருங்க. என்ன நடக்கும்? இந்த வாரம் எல்லாம் ஜரூரா கை தட்டி எல்லாம் சந்தோஷமா இருப்பீங்க. கடைசி 2 நாள் அப்படியே கிராமத்துல உழுவாங்க. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? எதையாவது பணபலம், ஆட்சி பலம், அதிகார பலத்தெல்லாம் உங்க மேலதான் காட்டுவாங்க. பாவம் ஆச்சே, நீங்களும் பயந்து போய் ஐயோ அன்னைக்கு வந்தாங்க, நம்ம பசங்களுக்கு வேலை வேணும், நமக்கு 10% வேணும், டாஸ்மாக் எல்லாம் மூடணும், ஒரு 4 ஓட்டு இவங்களுக்கு போட்டுருவோம், மாம்பழத்துக்கு பிரிச்சு போட்டுடலாம், காசை வேற இது வாங்கியாச்சு, என்ன பண்றது தெரியல, பிரிச்சு குடும்பத்திலேயே என்ன ஆயிடுது? பிரிச்சு வேற போட்டுறது நடக்குதா இல்லையா? நடக்குது. அததான் பண்ணாதீங்க. பண்ணி தானே இன்னைக்கு இப்படி இந்த நிலைமையில இருக்கிறீங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.